பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல. என்னன்னா, நம்மளுக்கு சொல்லுவாங்கள்ல, நிமிர்ந்து நில், எதிர்த்து நில், துணிந்து நில் ஈக்குவல் டு திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கிடையாது. என்ன சொன்னாலும், யார் என்ன சொல்லிகிட்டே இருந்தாலும் சரியான வழியில் நம்ம நிமிர்ந்து எதிர்த்து துணிந்து போயிட்டே இருக்கணும். அதே ஆட்கள் தான் பின்னாடி நம்ம கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால தைரியமாக, ஆனால் நம்மளோட நெறிக்குள்ளே நின்று, நம்ம வெளியில் என்னவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நம்ம செருப்பை கழட்டிட்டு வரும்போது அந்த அம்மா, அந்த மனைவி, அந்த மருமகள் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே வந்துட்டா இந்த சமுதாயம் நம்மளை ரொம்ப தூக்கிவிடும். எங்கள் தாத்தா அப்பா காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு நம்ம ஆண்கள் ரொம்பவே நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கெல்லாம் பையன் இருந்தால், யார் யாருக்கெல்லாம் பையன் இருக்கோ, நீங்கள் உங்கள் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றி. அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு சமுதாயத்தில் உங்கள் பையன் ஒரு பெண்ணை எப்படி மதிக்க போகிறான், அது இருந்தால் நம்மக்கிட்ட க்ரைமே இருக்காது இல்லையா? ஒரு பெண்ணை மதிக்கிற குணம் வந்துட்டா எல்லாரையுமே நம்ம மதிச்சிடுவோம். அதனால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதும் நம்ம கைகளில் தான் இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.